பாரு சக்திவேல், இந்த ஆள் சொல்றதை நம்பி தேவையில்லாம இந்த ஆளை நீங்க இப்ப ஜெயிக்க வச்சுட்டீங்க. உங்களுக்கு இத்தனை வருஷம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது இந்த மாமன் தான், மறந்துடாதீங்க. இந்த நிக்காண்டல இவன் தான் உங்க அம்மா அப்பா சாகு காரணமே. சக்திவேல், நீ இப்படி பண்ணுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நன்றி கிட்டவங்கப்பா. தங்கச்சி குடும்பம் சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கல்ல, அதான் நன்றி கிட்ட நாய்க்கு இது. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன நடந்தாலும் வாயை திறக்க கூடாது. ஆனா அவன் எப்படி பேசுறான் பாருங்க. இவனை எல்லாம் பாரு, மாமாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், நமக்கு எதுவும் பண்ண மாட்டான். அதனால அமைதியாரு. இப்ப மாமா பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாய். அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா அதுக்கேற்ற தண்டனை கிடைச்சி ஆகும். அவன் என்னமோ பேசிட்டு போறான். நாய் குலைச்சா நம்ம எதுவும் பண்ண முடியுமா? அந்த மாதிரிதான் குலைக்கிற நாயை எதுவும் பண்ண முடியாது. வாயை முடிட்டு அமைதியா சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். மாமாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால அமைதியாயிருங்க. பேசுடா, எவ்வளவு பேசணுமோ பேசு. சி, நீ எல்லாம் கூட பிறந்த தம்பியா? சொந்த தங்கச்சி குடும்பத்தையே நடு தெருல நிப்பாட்டினவன் ஒரு பதவி ஆசைக்காக. புதுசா கதை கிட்டீங்களா என்ன? நீங்க பண்ண தப்ப இப்போ இவங்க மேல திருப்பி விட்டீங்க. நல்லா பண்றீங்க தான், நல்லா பண்றீங்க. உன் பதவி வெறி ஆசைக்காக சொந்த தங்கச்சி குடும்பம் பார்க்காம கோயில் நகையை திருடிட்டு அந்த பழிய தூக்கி என் நண்பன் என் மச்சா மேல போட்டலடா. நேக்கா காரியத்தை பண்ணிருக்கேடா. எப்படிடா? இதுல வேற ஊர் மக்களுக்கு பணத்தை கொடுத்து உடனே தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு ஊர் மக்களையே எதிராக திருப்பினவன் தானே நீ? சி, இவ்வளவு கேடு கிட்டவனா? நான் அப்படி எதுவும் பண்ணல. டே, இவன் சொல்றத நம்பாதீங்க. பதவி ஆசைக்காக இப்ப இவன் தான் தேவையில்லாம என் மேல பழி போடுறான். யாரை வச்சு திருடி எவனை வச்சு என் நண்பன் வீட்டுல அந்த நகையை வச்சு என் நண்பன் மேல பழி போட்டியோ, போட்டதுக்கு அப்புறம் அவன் அந்த ஊரை விட்டியே காலி பண்ண வச்சல. என்ன, நான் அப்படி எதுவும் பண்ணல. நீ தேவையில்லாம நீதான் பதவிக்காக சொந்த தம்பி மேலே பழி போடுற. ஆனா பெரியப்பா, இப்பதான் தெரியுது. பதவிக்காக சொந்த தங்கச்சி குடும்பத்தையும் கொண்டுட்டு இப்ப அந்த பழிவை தூக்கி என் அப்பா மேலேயே போடுறீங்கல்ல. சி, டேய், நீ மட்டும் வாயை திறக்காதடா. உனக்கு பின்னாடி பெருசா இருக்கு. எல்லா பொண்ணுங்கள வாழ்க்கையும் கெடுத்து கேள்விக்குறியாக்குற. இருந்துக்கோடா, உனக்கும் இருக்கு. ஏதாவது பேசுன அவ்வளவுதான். என்ன தேவையில்லாம என் குடும்பத்து மேல பழி போடுறீங்களா என்ன? என் புருஷன் மேல இப்ப கொலை போட்டீங்க. இப்ப என்னன்னா என் பையன் மேல என்ன பிளான் பண்ணி பண்றீங்களா என்ன? ஏமா, நீ பேசவே பேசாத. நீ எல்லாம் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ற. சி, எப்படி இப்படி? நீங்க நல்லா சுகபோகமா வாழணும். இந்த ஊரையே நீங்க தான் கட்டி காக்கணும். அந்த ஒரு ஆசைக்காக, பதவி வெறிக்காக எத்தனை குடும்பத்தோட வாழ்க்கையை நீங்க அழிச்சிருக்கீங்க. சி, உன் பையன் ஒரு தப்பும் பண்ணல. நல்ல உத்தமனாதான் உன் பையனை வளர்த்து வச்சிருக்க. பாருங்க, நான் என் பையனை ஒழுங்கா தான் வளர்த்திருக்கேன். என் பையனை பத்தி அவ்வளவு வரான்னு என் பையன் என்ன பண்ண முடியும்? அவன் ஆம்பளை. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. இதுக்கெல்லாம் இருக்கு. வெற்றி, அவங்கள கூட்டிட்டு வா. ஐயா வாங்க. மாடசாமியா, என்ன புதுசா தேவையில்லாம நீங்களா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னங்க, இவனை நம்ம ஊரை தப்பவே அனுப்பிட்டோமே. இவனை எப்படி அவங்க கூட்டிட்டு வந்தாங்க? என்னன்னு தெரியல. இரு ஈஸ்வரி, பார்த்துக்கலாம். என்ன தனசேகர், தெரியுதா இந்த ஐயாவை? எனக்கு இவனை யாருன்னே தெரியாது. நீங்க ஏதாவது சொல்லி என் மேல தேவையில்லாத ஒரு பழிய போடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயா, இப்படி பொய் சொல்லாதீங்க ஐயா. இப்படி பொய் சொல்லாதீங்க ஐயா. நீங்க அன்னைக்கு சொன்ன வேலையை நான் தான் செஞ்சேன். ஆனா அந்த குடும்பமே இல்லாம பிள்ளைங்க 5 பேரும் நடு தெருவில் நிற்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரம் நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு 3 பொம்பளை பிள்ளை வச்சுக்கோமே, எப்படி கரை சேர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல நீங்க சொன்ன வேலைய நான் செஞ்சேன். கோயில் நகையை திருடி உங்க தங்கச்சி வீட்டுல கொண்டு வைக்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி நைட்டு என்ன இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போக சொன்னீங்க. காசு தந்தீங்க, வாங்கிட்டு போனேன். 3 பிள்ளைங்களையும் கரை சேர்த்தேன். ஆனா 3 பிள்ளைங்களும் நல்லாவே வாழல. பாவத்துல செஞ்ச பணம்ல, அந்த பணத்துல பிள்ளைங்களை கரை சேர்த்தா அந்த பிள்ளைங்க எப்படி நிம்மதியா வாழும்? நான் பண்ண தப்பு. என் 3 பொம்பளை பிள்ளைங்களும் மாப்பிள்ளை இல்லாம ஒத்தி வாழா வெட்டி, ஒத்தி மாப்பிள்ளை இல்லாம இன்னொத்தி புருஷன் இவ வேண்டாம் இவ மல்லடி அப்படின்னு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை. என் 3 பிள்ளைங்க வாழ்க்கையும் நாசமா போச்சு, நாசமா போச்சு. நான் செஞ்ச அந்த பாவம். இவங்க கிட்ட எத்தனை ரூபா வாங்கின? இப்படி வந்து நல்லா நடிக்கிற. பாருங்க ஐயா, நான் யாருக்கிட்டையும் 1 ரூபா வாங்கல. போதும், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் இத்தனை வருஷம் நல்லாவே தண்டனை அனுபவிச்சிருக்கேன். ஒரு குடும்பத்தை ஒண்ணு இல்லாம நாசமா உடந்தே இருந்தேன்ல, அதான் என் 3 பிள்ளைங்களும் வாழாவிட்டியா என் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கு. போதியா, பொய் சொல்லாதீங்க ஐயா. நீங்க தான் கோயில் நகையை திருடி உங்க தங்கச்சி வீட்டுல கொண்டு வச்சு சொன்னீங்க. நானும் அதுபடி கொண்டு வச்சேன். பாத்தியாடி கூத்த, தங்கச்சி குடும்பத்தையே நாசமாக்கிருக்கான்.
இவனை நம்ம இத்தனை வருஷம் பஞ்சாயத்து தலைவர் நல்லவனு நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனா சொந்த தங்கச்சி குடும்பத்தையே வாழாம விட்டுருக்கோம். சீ, என்னக்கா பண்றது? இப்படியும் சிலவங்க பதவி வெறிக்காக இப்படியும் சொந்த குடும்பத்தையே நாசம் பண்றாங்க. ஆமா, இவருக்கு பொண்ணு தானே அந்த கதிர்வேல் தம்பி கிட்டிருக்காரு. எப்படி அந்த பொண்ணின் அந்த குடும்பத்தை வாழும் தெரியல. என்னதான் நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா அக்கா, அந்த பொண்ணும் சும்மா சும்மா புருஷன் கூட வாழாம அப்ப வீடு தான் போயிருக்கும். இப்ப எப்படி அந்த பையன் ஏத்துப்பான்? அவன் அப்பந்தான் அவங்க அம்மா அப்பா சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சு போச்சு. இனி எப்படி இந்த பொண்ணு அங்க போய் வாழ முடியும்? என்ன என் குடும்பத்தை பத்தி நீங்க நக்கல் பண்ணி பேசுற அளவுக்கு என் குடும்பம் கேவலம் இல்ல. வாயை மூடிட்டு போகடி, வந்துட்டாங்க பேசுறதுக்கு. ஆமா ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறதுக்கு ஒன்னும் கூச்சம் இல்லாம நாச்சம் இல்லாம பேசுதா. போமா அங்கிட்டு. சி, சொந்த நாத்தனார் குடும்பத்தையே அழிச்சவங்க பேச வந்துட்டாங்க பேச. ஏய், சும்மா விட மாட்டேன். இந்த ஈஸ்வரி பத்தி தெரியாம தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. என் குடும்பத்தை பத்தி பேசவும் ஒரு தகுதி வேணும். சி, போங்கடி. அட போமா. இங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரே, இந்த குடும்பத்துக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இப்பமே தண்டனை கொடுக்கணும். ஆமாயா, தண்டனை கொடுத்தே ஆகணும். உடனே தீர்ப்பு வழங்குங்க. இவங்க உங்க தம்பின்னு சொல்லி விடக்கூடாது. என்னம்மா ஊரே ஒண்ணு சேர்ந்துட்டு இப்ப என்னம்மா பண்ண? தெரியலடா, இப்ப ஊரே நமக்கு எதிரா இருக்கு. என்ன பண்ணணும்னே தெரியல. ஆமா, நான் தான் பண்ணேன். என்ன அது எப்படி? நீ மட்டும்தான் பஞ்சாயத்து தலைவரா இருக்கணுமா? நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா? நீ என்ன சொன்ன? ஒழுங்கா குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் பதவிக்கு ஆசைப்படலாம். இல்ல நீ மட்டும் பதவியில இருக்கணும். நான் உன் கூட பிறந்த தம்பி. ஆனா நான் உனக்கு அடிமமா இருக்கணுமா? அதுக்குதான் இத்தனையும் பண்ணேன். தங்கச்சியாது நொங்கச்சியாது. அவளும் நம்ம வீட்டுல வேலை பார்த்தா. நம்ம வீட்டுல கைகிட்டு வேலை பார்த்தவன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான். அவன் நண்பன். அதுக்காக நீயும் கல்யாணம் பண்ணி வச்ச. அவன் எனக்கு சரிசமமானவன். எனக்கு அவன் மச்சான். அதான் போய் தொலைங்கட்டுன்னு விட்டுட்டேன். அப்படின்னா நான் அவளுக்கு பிறந்த பிள்ளை தானே. அப்ப எதுக்குடா ஓ பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? இத்தனை வருஷம் உங்களை சொந்த மாமா நினைச்சு நம்பணும் பாருங்க. அதான் எங்களுக்கு நல்லாவே பண்ணிட்டீங்க. என் அப்பா உங்க வீட்டுல வேலை பார்த்தவர் தான். ஆனா என் அப்பா சுயமா உழைச்சி எங்களுக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்துதான் வச்சாரு. உங்ககிட்ட இருந்து 1 ரூபா வாங்கவும் இல்லை. உங்க சொத்துலையும் எங்க அப்பா எதுவும் வாங்கல. எங்க அம்மாவை ராணி மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா உங்களுக்கு பதவி வெறி. அதுக்காக என் அப்பாவையும் அம்மாவையும் சாகடிச்சிட்டீங்களே. சி, உன்னை போய் இத்தனை நாள் மாமா மாமான்னு கூப்பிட்டுருக்கேன் பாரு. நீ எல்லாம் என்னடா மனுஷன்? நீ முதல்ல ஒழுங்கா இருந்தியாடா? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்தியா? அந்த ரேணுகா புள்ள பிறந்த நேரம் நீ என்னடா இருந்த? ஏமா ஈஸ்வரி, நல்லா கேட்டுக்கோ. உன் புருஷனுக்கு இன்னொரு குடும்பமும் இருக்கு. நீ மட்டும் பொண்டாட்டி இல்ல. அவன் உனக்கு மட்டும் வாழல, இன்னொரு குடும்பத்து கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுதான் என் மச்சான், என் நண்பன் கண்டுபிடிச்சான். அதுக்குதான் உன் புருஷன் இதெல்லாம் பண்ணது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் என் புருஷன் இல்ல. நீங்க தேவையில்லாம பழி போடாதீங்க. அப்படியாமா ஈஸ்வரி? அத உன் புருஷன்கிட்டே கேளு, இன்னொரு குடும்பம் இருக்கா இல்லையான்னு. என்னங்க இவர் என்ன சொல்றாரு? இங்க பாருங்க. என்ன? ஆமா, இப்ப என்ன சொல்றது உண்மைதான். எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. அப்பா, அப்ப நீங்க அடிக்கடி வெளியூர் வேலைன்னு போறது உங்களோட இன்னொரு குடும்பத்துலதான். அப்ப எங்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க. உங்களை போவி அப்பா அப்பான்னு உங்களை நம்பினே பாரு. சி, நீ எல்லாம் எனக்கு ஒரு அப்பனா? ஏங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணீங்க? ஏங்க அப்போ அன்னைக்கு அவன் என்கிட்ட அதை தான் சொல்ல வந்திருக்கான். நீங்க தான் என்ன என்னமோ சொல்லி என் மனசுலையும் விஞ்சு வளர்த்துருக்கீங்க. என்னங்க, எதுக்குங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணீங்க? என்னத்துக்கு இவருக்கு இப்படி துரோகம் பண்ணீங்க? நான் என்னங்க உங்களுக்கு குறை வச்சேன்? ஆமா, அன்னைக்கு உங்ககிட்ட அவன் அதைதான் சொல்ல வந்தான். அதான் அவனை பத்து உங்ககிட்ட இல்லாத புள்ளாத சொல்லு. அது இல்லாம எனக்கு இந்த பதவியும் வேணும். அதுக்காக தான் கோயில் நகை எடுத்து அவன் வீட்டுல வச்சு அவன் மேல பழிய போட்டு ஊர் மக்களையும் அவனுக்கு எதிராக திருப்பி தீர்ப்பு வழங்கினேன். அவன் போய் சேர்ந்துட்டான். சேர வச்சேன். அவங்களா சாகல, நான் தான் கொன்னேன். டேய், அப்ப என் அப்பா அம்மா அவங்களா சாகல, நீதான் கொண்டிருக்க. ஒன்ன இவனெல்லாம் இதுக்கு மேல சும்மாவே விடக்கூடாது. இவன் சாவி என் கையில தான். டேய், என் அப்பா அம்மா கொன்ன பாவி, இத்தனை நாள் எங்க கூட நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பாருங்க, நீங்க யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க நல்லா வாழணும். மாமா சொல்றத கேட்பீங்களா இல்லையா? அமைதியா இருங்க. இவனுக்கான தண்டனைய அவன் புள்ளையே கொடுப்பான். என்ன மாமா, என் அப்பா அம்மாவை அவங்கதான் ஏதோ கோலத்தரமா முடிவெடுத்துட்டாங்கன்னு இத்தனை வருஷம் நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா கொண்டிருக்கோம் மாமா. என் அப்பா அம்மாவை இவன் தான் கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் எப்படி மாமா நான் அமைதியா இருப்பேன்? இப்படி அவனை கொண்டுட்டானா சொல்லுங்க. இப்படி அவனை கொண்டுட்டு உங்க வாழ்க்கை நீங்க இழக்க போறீங்களா? நீங்க வாழ வேண்டாமா? இந்த சாக போய் இந்த கிழவனை கொண்டு உங்க வாழ்க்கை நீங்க அழிக்க போறீங்களா? மாமா சொல்றேன், அமைதியா இருங்க. ஏய், உன்னை போய் என் அப்பன்னு நினைச்சேனே. என்ன இப்படி பண்ணுடா? ஆம்பளைனா அப்படிதான் இருக்கணும்னு என்ன இந்த மாதிரி ஒரு பொறுக்கியா, ஒரு பொம்பளை பொறுக்கியா என்ன வளர்த்துட்டல. ஒரு பொம்பளை பொறுக்கிய வளர்த்துட்டல. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன். சி, நான் பண்ண தப்புக்கு என் உயிரை நானே எடுத்துக்கிறேன். எதுக்குடா நீ சாகணும்? இந்த இதெல்லாம் பண்ணா பாரு, இவன் தான் சாகணும்.
இல்லம்மா, எனக்கே என்ன இப்போ நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. நான் என்னென்னமோ நினைச்சேன், ஆனா என்னையே ஒரு பொறுக்கி மாதிரி பொம்பளை பொறுக்கி ஆக்கிட்டாங்களே. இதுக்கப்புறம் நான் இந்த ஊர்ல எப்படிம்மா தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? நான் நடந்து போனா கூட என்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமில? பொம்பளை பொறுக்கி, கொலக்காரம் புள்ள, இப்படி ஒரு பேரோட நான் வாழணும். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ செத்துட்டேனா நீ எத்தனை பெண்களோட வாழ்க்கை அழிச்ச, அதுக்கெல்லாம் நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். தண்டனை அனுபவிச்சுட்டு உனக்கு சட்டமே உனக்கான தண்டனை தரும். அப்புறம் என்ன பண்ண போட? உங்களுக்கு எந்த சிரமமும் வேண்டாம். நானே நான் பண்ண தப்புக்கு போய் சரண்டர் ஆகுறேன். இவனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் பண்ண தப்புக்கும் நானே போய் சரண்டர் ஆகுறேன். நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் தரலாம். போலீஸை வர வைங்க, நானே சரண்டர் ஆகுறேன். உன் வாழ்க்கையை நீ அழிக்க போற, ஒன்றும் பண்ண முடியாது. நீ போனா எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. போதும், போடா. நீங்க எந்த முடிவு வேணா எடுத்துக்கோங்க, என்ன தண்டனை வேணா எங்களுக்கு தந்துக்கோங்க. ஏன்னா புருஷன் நம்பி, இவன் வார்த்தையை நம்பி நானும் சில நிறையாவே பாவ செயல் பண்ணியிருக்கேன். எனக்கான தண்டனையே என்னன்னு நீங்க ஊர் மக்கள் அனைவரும் சொல்லுங்க. அப்புறம் மாப்பிள்ள, சத்தியமா சொல்றேன், ரேணுகா கோவப்படுவா. சும்மா அப்பா விடன்னு வருவா தவிர மற்றபடி அவளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவளை மட்டும் தண்டிச்சிடாதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்குறேன். பஞ்சாயத்து தலைவரே, இவங்கள ஊரை விட்டு ஒதுக்க வைங்க. இவங்களுக்கு என்ன நடந்தாலும் ஊர் ஜனங்க யாரும் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுங்க. ஃபோன் பண்ணது யாரு? நான் தான். என்ன, எதுக்கு கால் பண்ண? ஐயா போலீஸ்காரரே, இவனால நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா போயிருக்கு. எத்தனையோ பிள்ளைங்க இவன் பண்ண பாவத்தினால அதுங்களே சூசைட் பண்ணி இறந்தும் போயிருக்கு. அதனால இவனை அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா. இந்த மாதிரி ஒருத்தன் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. எங்களுக்கும் பொண்ணு பிள்ளைங்க இருக்காங்க, பாதுகாக்கணும். இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. என்னப்பா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் நிறைய பொண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கேன். எத்தனையோ பிள்ளைங்க என்கிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. நான் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கேன். அதுல சில பிள்ளைங்க உயிரை விட்டுருக்கு. அதுக்கான தண்டனை நான் அனுபவிக்கணும். என்னை தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, ஸ்டேஷனுக்கு நட. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க ஐயா. என்னையா நிக்கான்ல, இவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவன் 24 வருஷத்துக்கு முன்ன ஒரு கணவன் மனைவிய இவனை கையால கொண்டிருக்கான். கோயில் நகையை திருடி அவங்க மேல பழிய போட்டிருக்கான். இவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நிறைய ஊர் மக்கள் பணத்தை திருட்டுத்தனமா அடைச்சு அவனோட இன்னொரு குடும்பத்துக்கு கொண்டு கொடுத்துருக்கான். சரிங்க ஐயா. டே, நடட்டா ஸ்டேஷனுக்கு. நீயும் வா. சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். உன்னை நாங்க விடணும். வாடா. முதல்ல பேச்ச பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடட்டா ஸ்டேஷனுக்கு. என்ன மன்னிச்சிருங்க அத்தா, மன்னிச்சிருங்க. உங்க காலில் கொடுத்து மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் தந்துக்கோங்க. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, கொஞ்சம் எலும்புமா, எலும்பு. பாருமா, புருஷன் சொல்றதை கேட்கலாம். ஆனா புருஷன் சொல்றது எல்லாமே உண்மையாவும் இருக்காது, சரியாவும் இருக்காது. அதான் இப்போ புருஷனும் இல்ல, பிள்ளையும் இல்லாம நடு தெருவில் இருக்க. உனக்கு இதுவே பெரிய தண்டனை தான். போமா, போ. இந்த அம்மா என்ன ஆட்டம் போட்டுச்சு. ஆனா இப்ப பாரு, புருஷனும் துரோகம் பண்ணான், பிள்ளையும் செயலுக்கு போயிட்டான். பாவம், என்னதான் பண்ண போறோம்? சாகிற காலத்துல தனியா கடந்து சாக போகுது. இதெல்லாம் தேவைதான். ஐயா, நீங்க போங்க ஐயா. எப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் பெரிய பாவம் பண்ணிட்டு மன்னிக்க முடியாத பாவம் தான். ஆனாலும் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சுங்க ஐயா. எது பண்றதா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க ஐயா. நீங்க எங்களை நடுத்தருவிட்டீங்க. ஆனா அந்த பணத்தை வச்சு உங்களால நல்லா வாழ முடிச்சிச்சா, இல்ல உங்க பிள்ளைங்களை தான் வாழ வைக்க முடிச்சிச்சா? போங்க ஐயா, போங்க. உங்களுக்கு தான் தண்டனை கிடைச்சிட்டு இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண போறோம்? போங்க ஐயா, போங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? போங்க ஐயா. உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, கோபமும் இல்லை. போங்க. உண்மைதான் ஐயா, உண்மைதான். மன்னிச்சிருங்க ஐயா. ரொம்ப நன்றி மாமா. இத்தனை வருஷம் உங்களை நாங்கள் தப்பா நினைச்சுக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க. இல்லப்பா, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். நான் ஒரே ரூமுக்குள்ள முடங்காம இது அப்பவே என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இத்தனை வருஷம் நான் தான் ஏதோ என் மேலே தப்பு இருக்க மாதிரி ரூமுக்குள்ளே அடைஞ்சிருந்திருக்கேன். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சிருங்க ஐயா. சரி சரி, இப்போ அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். எல்லாம் முடிச்சுட்டுல கல்யாண வேலையை பார்ப்போம். சரிங்க மாமா. கல்யாணத்தை ஜாம்னு இந்த ஊரே பார்க்குற அளவுக்கு நடத்தணும் மாமா. அப்புறம் என்ன, கல்யாண வேலையை பார்த்துட வேண்டியதான். என்னம்மா, போலாமா? போலாங்க. ஏங்க, என் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லையா? ஆண்டி, 2 வருஷமா அதையே போட்டு கேட்டுட்டு இருக்க. 2 வருஷமா நீ எவ்வளவு மாறி இருக்கேன்னு நான் பார்க்க தான் செய்யறேன். இதுல இருந்து நீ தெரிய வேண்டாமா? நீ ஒன்றும் தெரிஞ்சு பண்ணல. இப்ப நீ எப்படி இருக்க? போதும். என் பொண்டாட்டி இப்போ என் பொண்டாட்டியா இருக்கா, அது போதும். ஆமா, உன் பிள்ளைங்க? ஆமா ஆமா, இப்ப மட்டும் என் பிள்ளை அன்பு கிட்ட இருக்கான். சரி சரி, கிளம்பலாமா? டைம் ஆயிட்டு. அண்ணா அப்பவே கிளம்பிட்டான். அப்பவே போன் அடிச்சான். வா, நம்மளும் போவோம். சரிங்க, வாங்க கிளம்ப வேண்டியதான். மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. இல்ல டைம் ஆயிட்டு. நான் அவளை அப்பவே ரெடியே பண்ண சொன்னேன். ரெடி ஆயிட்டாளா என்ன? ரெடி ஆயிட்டா? ஆஷா, மாப்பிள்ள வந்திருக்காங்க. வா வாரேம்மா. இருங்க மாப்பிள்ள, இப்ப வந்துருவா.
டைம் ஆகுது ஆஷா. வந்துட்டேன், இந்தாங்க உங்க பிள்ளை எப்படிங்க? ஆமா ஆமா, இவனை வச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகாதா? ரொம்ப தான். சரி கிளம்பலாமா? ம், அண்ணா அப்பவே ஃபோன் அடிச்சிட்டான். சரி வா போலாம். சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். அம்மா போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாங்க, பார்த்து போங்க. மாப்பிள்ள பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிங்க அத்தை. ஆசா போலாமா? டைம் ஆகுது. ம் போலாங்க. சுடர்மா ரொம்ப முடியலையாமா? இல்லைங்க, ஒரே வாமிட்டாவே இருக்கு, தலை சுத்துற மாதிரியே இருக்கு. ஆஸ்பத்திரி வேணா போயிட்டு வருவோமாமா? இல்லைங்க, இந்த மாதிரி டைம் அப்படி தான் இருக்குமா. இதுக்கெல்லாம் சும்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், சரியாயிடும். சரிம்மா. வேற ஏதாவது உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, அப்ப நீ படுத்து ரெஸ்ட் எடு. மாமா ஒரு வேலை சொன்னாங்க, அதை போய் முடிச்சுட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு போறேன். ம் சரிங்க, பார்த்து போங்க. சரிம்மா, ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம். நான் ஏற்கனவே ஊர்பட்டது இருக்கு, அதையும் சாப்பிட முடியல. இன்னும் எதுக்கு வாங்கி வேஸ்டாக்க? ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா, பார்த்துக்கோ. போயிட்டு சீக்கிரம் வந்துடுது. சரியா? பாய். சரிங்க, பாய். ஏய் இன்பா, ரொம்ப அழகா இருக்குடி. போதும், இந்த கையில் ஒன்று இருக்கு, அப்புறம் வயிற்றுல ஒன்று, போதும். இப்படி அழகா இருக்கு அழகா இருக்கு ஐஸ் வச்சு தானே போங்க. ஏய் நிஜமாவே நீ அழகு தான் தெரியுமா? எவ்வளோ அழகா இருக்கா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னும் நிறைய இருக்குல்ல வரிசையை பொறுத்ததுக்கு. போங்க, அதுக்கு வயிற்றுல உள்ளது வெளியே வரணும், அதுக்குள்ளே நான் அடுத்து ஒன்று. நீங்கள் நல்லா வருவீங்க, போங்க. பாடி பாடி என் செல்ல குட்டிவா, அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே உரிச்சு வச்சு பறந்துருக்கா. பாடி பாடி என் செல்ல தங்கம் ஓடிவாங்க. என்னங்க உங்க பிள்ளை எப்படிங்க சமாளிக்க முடியல? என்னடி செல்லம், இல்லடி எங்க தங்க குட்டி, அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கலாமா? ஆமா, கொஞ்சம் போதும். ஆசை சுடரெல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. குழந்தைக்கு ஒரு வயசு இப்பதான் ஆச்சு, அதுக்குள்ள ரெண்டாவதா. போங்க. அவங்க அப்படிதான் சிரிப்பாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆமா, நல்லா பேசுவீங்க, போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் இதயத்தில் நீ ஸ்டோரி ஃபைனல் எபிசோட் முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி, இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு ஆதரவு தந்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சீரியலுக்கு நீங்கள் ஆதரவு தந்த மாதிரி அடுத்த சீரியல் நாளைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு எப்படியாவது ஒரு முதல் எபிசோட் ரிலீஸ் பண்ணுறேன் என் நண்பே. அதுக்கும் இதே மாதிரி ஆதரவு நீங்கள் தருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு அகைன் ஒன் மோர் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இவ்வளோ நாள் தந்த ஆதரவு அன்புக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த புது ஸ்டோரியோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.